வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மகிமை விசுவாசிகளிலும் விசுவாசிகளுக்காகவும் தேவனே எல்லாவற்றையும் செய்கிறபடியால் அதை செய்த மகிமை அவருக்கே உரியதாகும். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது சித்தத்தின்